சூழ் விசும்பு, விசும்புன்னா ஆகாசம் வானம், சூழ் விசும்புன்னா எல்லா இடத்திலும் சூழ்ந்திருக்கக்கூடிய வானம். ஏன்னா ஆகாசம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியறது, எது வரைக்கும் இருக்கு, இது எதுவுமே நம்மளால கணிக்க முடியாதே. அப்ப பூமியை எல்லா விதங்களிலும் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ் விசும்பாகிய ஆகாசம், அந்த சூழ் விசும்பாகிய வானத்தில் உள்ள அணி முகில், முகில்னா மேகம்னு அர்த்தம், அணி முகில்னா வானத்துக்கே அலங்காரமாக இருக்கக்கூடிய மேகங்கள்னு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கு ஒரு விதமாக அலங்காரம் பண்றோம் இல்லையா. ஏன் நமக்கே அலங்காரம் பண்ணிக்கணும்னா காதுக்கு ஒரு தோடு போடுறோம், கைக்கு ஒரு கங்கணம் போடுறோம், கழுத்துக்கு ஒரு செயின் போட்டுக்கிறோம், இடுப்புக்கு ஒட்டியானம்ங்கிறோம், எத்தனையோ இருக்கு. வானத்துக்கு எதுப்பா ஆபரணம்னா மேகங்கள் தான் ஆபரணமா இருக்கான். அப்ப சூழ் விசும்பு, சூழ்ந்திருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு அணி முகில், ஒரு அலங்காரமாக அணிகலனாக ஆபரணமாக இருக்கக்கூடிய மேகங்கள் இருக்கே, மொத்த மேகங்களும் தூரியம் முழக்கின. தூரியம் என்பது ஒரு விதமான மங்கள வாத்தியம். ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்கிறதுனா தூரியம்னு சொல்லக்கூடிய அந்த வாத்தியத்தை ஒலிப்பார்கள். அந்த தூரிய வாத்தியத்தை மேகங்கள் வாசிச்சதுன்னார். மேகங்களுக்கு வாத்தியம் எல்லாம் வாசிக்க தெரியுமான்னா இல்ல, மேகத்தின் ஒரே சத்தம் எதுன்னா இடி. அப்ப சூழ்விசும்பு அணிமுகில் என்ன பண்ணித்துன்னா இடி இடித்தன. ஆனா இப்ப நம்மாழ்வார் மோட்சம் போகும் சமயத்தில் மேகங்கள் இடி இடிப்பதாலே அந்த ஓசை ரொம்ப மங்களகரமாக தூரியம் முழக்கின. முழக்கினா அந்த வாத்தியத்தை வாசிச்சுது, ஒலியை உண்டாக்கியதுன்னு அர்த்தம். தூரிய வாத்தியத்தை முழக்கின, முழக்கம் செய்தன. அப்படி மேகங்கள் இடி இடிப்பது தூரிய வாத்தியம் முழங்குவது போல் மங்களகரமாக இருந்தது. அதுவும் இது எப்படின்னா, இன்னைக்கு ட்ரெய்லர்னு சொல்றோம் இல்லையா, மெயின் பிக்சர் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரெய்லர் போட்டு காட்டுவாங்கன்னு. அது போல பெருமாள் மேகவண்ணன், அந்த மேகவண்ணனை நம்மாழ்வார் சேவிக்க போறார். மேகவண்ணனுடைய குரலை கேட்பதற்கு முன் மேகத்தின் குரலை முதல்ல நம்மாழ்வார் கேட்டுட்டார். சூழ்விசும்பு அணிமுகில் தூரியம் முழக்கின, அந்த தூரிய வாத்தியம் ஒலிப்பது போலே அந்த மேகங்கள் எல்லாம் இடி விடித்து விட்டன. இது ஒரு மங்கள ஒலி கேட்டது. அடுத்த மங்கள ஒலி என்னன்னா, ஆழ்கடல் அலை திரை கையெடுத்து ஆடின. இந்த கடலுக்கெல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடினா, நாட்டியம் ஆடினா நன்னா இருக்குமேன்னு தோணித்தான். கைய பொதுவா நாட்டியம் ஆடுபவர்கள் கைகளால தான் நிறைய அபிநயம் பிடிப்பா. அதனால கடலுக்கு என்ன ஆசையா, 2 கைகளையும் நன்னா தூக்கி கைகளை கொட்டி நாட்டியம் ஆடணும்னு ஆசை. கடலுடைய கை எதுனா அலைகள் தான் கடலோட கையாம். ஏன்னா நம்ம இப்படி கையை நீட்டுவோம், திரும்ப உள்ள இழுத்துப்போம். அதே போல பாருங்கள், கடலும் அலையை கை போல் முன்னே நீட்டி கொண்டு வரும், திரும்ப உள்ளே இழுத்து கொள்ளும். அதனால அலைகளைத்தான் கடலுடைய கைகள் என்று சொல்வார்கள். கை கொட்டி ஆடணும்னு ஆசை கடலுக்கு. அதனால என்ன பண்ணித்தான், அலைகளை நிறையாக பெருக்கி அந்த அலைகள் எல்லாம் கரையில் வந்து மோத கை கொட்டி கடல் நாட்டியம் ஆடுவது போல் இருக்கு. அதைத்தான் ஆழ்கடல்